பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை காரணமாக பாருங்க போட்டில் எல்லாம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நண்டு வந்து கிலோ 2000 ரூபாயா. பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகம் வந்து 1000 ரூபாயா. அது வந்து எங்களோட புறச்சந்தையில பொதுமக்கள் அலைது மற்ற விற்கிறார். சந்தை வந்து 4 மணிக்கு வாங்க, 4 மணிக்கு வாங்கினீங்கன்னா இதை 8 பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து காக்கை தீவில் வந்து தான் நாங்கள் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் காக்கை தீவில் வந்து இரவு சந்தைன்னு சொல்லுவாங்க. அதை பார்க்க தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். இன்றைக்கு மழையும் பெஞ்சதானே என்ன மாதிரி விலைகளில் போகுதுன்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இங்கே தான் கொண்டு விற்பினோம். அவங்க ஊறி விற்பாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை காரணமாக பாருங்க போட்டில் எல்லாம் தண்ணி வந்து அள்ளி ஊற்றுறாங்க பாருங்க வழியில். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க எவ்வளோ தண்ணி வந்து போட்டுக்குள்ளே இருக்குதுன்று. அதைத்தான் வந்து இவங்க வந்து ஊற்றி கொண்டிருக்கிறாங்க வெளியில். நீங்கள் போகணும் சொல்லுங்க. தண்ணி ஊற்றுறது அண்ணனுக்கு அப்பா ஓட்டார் நம்ம அண்ணனுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க வானதியை பாருங்க இன்றைக்கு நல்ல மழையொன்று கொட்ட போகுது. நல்ல மழையும் நல்ல தாளமுகம் இருக்குண்டு இஞ்சால காய்க்கிறாங்க. அதால் வந்து தொழிலுக்கு ஆக்கள் ஒன்றும் போயில்லையென்றும் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டால் போகிற ஆட்கள் வந்து இங்கே வந்து மீன்களை வந்து பெற்றுக்கொண்டு போய் கொண்டிருக்கணும்.
அஞ்சே காணும் ஐயா. ஓ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நண்டு வந்து கிலோ 2000 ரூபாயா. பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகம் வந்து 1000 ரூபாயா. அதுக்கு மேலால் வந்து 2 ஃப்ரீயாக தந்துருக்கு அந்த அண்ணா. அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து எல்லோரும் வாங்கி கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா எந்த பெரிய முரல்கள் எல்லாம் இருக்குன்னு தானுங்க. மீன் வந்து வச்சுக்கிறேன் 1000 இது நல்லா இருக்கு. வேற மீன் நான் பண்ணி தர மாட்டேன். நல்லா பச்சை தண்ணியா இருக்கு. மில்லாடி வேற மலை போற வழி இதுல வேற கிலோ அண்ணா ராள எவ்வளவு? 1500 150 பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகம் வந்து 500 ரூபாயா. இது ஜப்பான் இல்லைண்ணா? இது கருவாயா? ஜப்பான் மாதிரி இருக்குது. ஜப்பான் பேர் நீளம் பேர் சரியா கொண்டு போறீங்க புரிஞ்சா நான் நாளை தந்துறோம். இது மட்டும்தான் நம்ம நல்லா இருக்கும். இதா உண்டா ஆண்டா ஆண்டா ₹1 உள்ளார 5000 நண்டு 4000 எல்லாம் நல்ல நண்டு போயிடும். 500 500 கலை என்ன 4900 பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதியால் போய் ரோட்டால் போய் கொண்டிருக்கிற ஆக்கள் வந்து இந்த இடத்துல வந்து மீன்களை பெற்றுக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இன்றைய வெள்ளிக்கிழமை அண்டு கணவர் வந்து
தொழிலுக்கு போகாததால் இன்றைக்கு வந்து மீன்கள் வந்து குறைவாக தான் இருக்கின்றது. பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து மீன்களை வந்து வெட்டி கொண்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒரு மீன் வந்து 1000 ரூபாயாம். பெரிய மீனில் சாப்பிட்றது சும்மா என்ன கேட்க சொன்னா கிலோ என்ன விலை? கிலோ 1000 கிலோ 1000 விற்கிறோம். என்ன விற்கிறா நாளையில யூஸ் பண்ணு. வந்து எங்களோட துறைச்சந்தையிட பொதுமக்களால் இது மற்ற வந்து விற்கிறார். அதால் இங்கே வந்து 24 மணித்தியாலம் தொழிலான இங்கே கடலுக்கு போய் வாரவங்க 24 மணித்தியாலம் கொண்டு வரதால இங்கே நாங்கள் விற்கிறோம். தொழிலாளி மட்டும்தான் கொண்டு வந்து விற்கிறோம். அதால் சனம் வார மக்கள் உடன் மீன் உடன் நண்டு வந்த மாதிரி உடன் மீன்கள் இருந்துட்டு வேறு இப்போ வேறு சந்தையெல்லாம் அப்படி வராது. தொழிலாளி என்னபடி நாங்கள் எங்களோட தொழில் மீனை விற்கிறாலும் மலிவா விற்போம். இங்கே கனவா இது வந்து கனவா ஊசி கனவா ஓட்டு கனவா ஊசி கனவா வந்து 1500 ரூபா போகுது பிடிக்கிறது. இது வந்து சாவாங்க. இது கிலோ இல்லை சும்மா கேட்குறாங்களு 200 100 கொடுக்குறாங்க. மலிதான மீன் இப்போ மலிஞ்ச நேரம் மலி ஆகிக்கும். அண்ணன் இன்னும் தருவா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நண்டு வாங்கிட்டோம். இப்போ வீட்டை போய் சமைச்சு சாப்பிட போகிறோம். இருக்கு திரளி அக்கா கற்பம் அவ்வளோ 500 அடி அடி சந்தை வந்து 4 மணிக்கு வாங்குவோம். 4 மணிக்கு வாங்கினீங்கன்னா இதை 8 சந்தைகள் 9 மணியோட எல்லாம் கொஞ்சம் போயிடுவாங்க. 1-2 பேர் இருப்பாங்க 9 மணி வரைக்கும். அதை வந்து நீங்கள் வடிவாக வந்துடலாம். யாழ்ப்பாணத்தில் வேறு இடங்களில் வந்து இரவு சந்தைன்றது குறைவு. இரவு சந்தை இல்லை, இங்கே காக்கதீவில் இரவு சந்தை. இரவு சந்தை காக்கதீவில் இரவு சந்தை. அதுவும் நல்ல உடனே இல்லை நைஸ் இல்லை இல்லை. இப்போ யாழ்ப்பாணம் வந்து அந்த மார்க்கெட் இருக்குல்ல, அதில் வந்து ஐஸ் 2-3 ஐஸ் மீனை வச்சு விற்பாங்க. ஏதாவது சடமதில் பாதிக்கப்பட்டது அங்கே போகிறது. இது இப்போ காக்கதீவு தான் பாரு. அதோட அரசாங்க வேலைக்காரெல்லாம் மதியங்களை கூட அங்கே வீடுகளில் சாப்பிட்ற குறைவு தானே. இரவு நேரங்களில் இரவு நேரங்களில் உடன் மீன் சாப்பிட்றது இங்கே வரும். இது என்ன உடன் மீன் சாப்பிட்றாங்க. நல்ல நண்டுகள் பால்கள் கணவாயல் எல்லாம் கிடக்கு நல்லது. இந்தியா நிலவரம் என்ன மாதிரி இன்றைக்கு வந்து மீன் குறைவு தான், புரிவாடு குறைவு. இப்போ கிடக்கிற மீனை தான் கொஞ்சம் வந்து விற்கிறாங்க. போனால் குறைவு. மழையால் போகல. மழைக்கு வந்தவங்க கொஞ்சம் குறைவு. சொல்லுங்க. இது 1000 ரூபாய்னா அப்படி 1000 ரூபா தாங்க. உடன் மீன் எப்போ விற்கணும் இது ஐஸ்வல் விற்கிறதில்ல. சரியா பாருங்க. சரியோட கிடாங்க. சரியா மனதை இல்லை சரியா தொட்டு பார்க்க தெரியுங்க. மீனை பார்க்க தெரியும். மீனை வெளிச்சத்திலேயே பார்க்க தெரியும். உடன் மீன் தான். இப்போ மீன் ஐஸ் மீன் சொன்னால் இந்த கண் இதெல்லாம் சுவத்துப்போம். சுவத்து மேலுக்கு இதை வண்டி கண்டியெல்லாம் சுவத்துரும். இது பாருங்க சுவக்கில் உடன் மீன். ஐஸ் மீன் வந்து ஆகலை பார்க்குற சில பேர் தெரியாது. பார்க்க தெரியும். இதில் பூவெல்லாம் பாருங்க. பூவெல்லாம் வந்து மாதிரி இருக்குது. நல்ல சோப்பாக இருக்குது. உடன் மீனோட பாருங்க இப்படியெல்லாம் கிடக்கு. இந்த மீன் எல்லாம் உடன் மீன் தான். உயிரோட கிடக்கு. பூவை பார்த்தா தெரியும். பூவை பார்த்தா நண்டுகளும் உடன் நண்டு. புறாண்டெல்லாம் வந்து கொம்பனி வெளிநாட்டுக்கு பேக்கேஜ். எவ்வளோ அந்த நண்டு வந்து நாங்கள் கிலோ 2000 ரூபா. கொம்பனி விலை வந்து 2200. இங்கே 2000 1500 1500 விலை மாதிரி. ஒரு நீலநண்டு வந்து கொம்பனியில் ஏற்றுறாங்க. நீலநண்டு இந்த பொன் நண்டெல்லாம் கொம்பனான விலை 170 150 ஒரு விலை. 130 அது ஒரு விலை. இது என்ன மீன் பேரு? இது சட்டாப்பேர். கருவாட்டுகள் எல்லாம் இது வந்து கருவாட்டுக்கு போடுறது. இதை நீங்கள் சுகமில் கறி வச்சு சாப்பிடலாம். கறி வச்சு அவ்வளோ சில பேருக்கு உடம்பு மணக்கமாக வந்து சில பேர் சாப்பிடுறது. சில பேர் பச்சை தண்ணி என்ன சொல்லுது அதான். நன்றி.
எவ்வளோ இது இது வந்து கிலோ வந்து பெரிய 1.5 கிலோ 1 கிலோவுக்கு மேற்பட்டால் 9,500. 1 கிலோ வேணும் 9,500 ஒரு நாள். 1 கிலோ 9,500. இதோட இருக்கு. இது கெட்டு போட்டு இது வந்து சின்ன நண்டு. இது வந்து சும்மா அங்கே இந்த நண்டு வந்து அக்கா பெரு நண்டு சொல்கிறதா 1 கிலோவுக்கு மேலே சொன்னால் 9,000 மேலே போகுமா இந்த நண்டு. இப்போ இது வந்து சின்ன அதையும் கட்டி வச்சு ஒரு நண்டு கிலோ வந்து 9,000. ஏன் கட்டி வச்சுருக்காது அது அங்கேயும் அடிச்சு போடுங்க. நண்டை பாருங்க. காலை மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மீன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இரவில் மீன் அதுகள் வாங்க வேணும்னு சொன்னால் காக்கதீவு சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.